இங்கே வந்து உரையாற்றி எல்லாரையும் கேள்வி கேட்டுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர் குஜராத்தோடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 2012 இந்திய ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் 56 ரூபாய் கொடுத்தா $1 வாங்க முடியும். அப்பொழுது என்ன சொன்னாரு? ஏன் இந்திய பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது, நல்ல ஆட்சி நடக்கவில்லை, நல்லவர்கள் கையிலே ஆட்சி இல்லை, திறமையானவர்களிடம் ஆட்சி இல்லை, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை விட இந்தியா மோசமாக ஒரு நிலையிலே இருக்கிறது, இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் இதற்கு காரணம் என்றார். டெல்லியில ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சிதான். இன்னைக்கு டாலருடைய $1 எவ்வளவு ரூபாய் தெரியுமா நம்ம கொடுக்கணும்? 92 ரூபாய். டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? இறங்கி இருக்குல்ல. அப்ப உங்களுடைய ஆட்சி இன்னும் மோசமாக இறங்கி இருக்கா இல்லையா? தனியா ஆட்சி நடத்துற இடத்துலயும் ஒன்றும் பண்ணல. அதே போல நீங்க நடத்தக்கூடிய ஒன்றிய அரசிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டாக இருக்கக்கூடிய அந்த டாலர், அமெரிக்கன் டாலருக்கு எதிராக இந்திய பணத்தோடைய மதிப்பு இறங்கி கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள், எங்களை பார்த்து கேள்வி கணைகளை தொடுத்து இந்த ஆட்சியை மாற்றி காட்டுவேன் என்று சபதம் விடுகிறீர்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க எந்த கனவுல இங்க வந்து இறங்கினாலும் நிச்சயமாக சரியான பாடத்தை தமிழ் பெண்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். இது குடியரசு தினம். குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, ரிப்பப்ளிக். ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது, ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது, கவர்னர் தெரியல, முதலமைச்சர். அவர் ஏன் வந்து அவர்கிட்ட அவரை அழைச்சு அங்க பேச வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா வேற வழி இல்லை. ஆனா உங்களுக்குலாம் அங்க ஒருவேளை சட்டமன்றத்தில் பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறார் அண்ணன். வருகிறார், ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார். அங்கே சட்டமன்றத்திலே வந்து அங்கே கொடுக்கப்படக்கூடிய வாசிக்க வேண்டிய தமிழ்நாடுடைய பாலிசி நோட்டை படிக்க மாட்டார். படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணம், இது சரியில்லை அது சரியில்லை, தேசிய கீதத்தை பாடல. ஏன் வராரு? பாட மாட்டாங்கன்னு தெரியும், நான் வரலன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுவதை செய்ய முடியாது என்று இந்த மக்களை, இந்த நாட்டின் மக்களை, அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அவமதித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இத படிக்கவே வேண்டாம், கவர்னர்கள் இதை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கவர்னரே வேண்டாம், இவர்களால் எந்த பயனும் இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
இந்த நாட்டில் கவர்னர்களுக்கு, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 700 கோடி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 700 கோடியை எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் செலவழிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆட்சியையும், பிஜேபி இல்லாத ஆட்சியையும் கஷ்டப்படுத்த வேண்டும், அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த கவர்னர்களை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரதமர் இங்கே 23ஆம் தேதி பிரதமர் வந்தார், அதற்கு முன்பும் வந்தார், இனிமேல் அடிக்கடி வருவார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நிறைய பேர் லீவ் விட்டா ஊருக்கு போவீங்க. அது பேர் சம்மர் சீசன் வந்தால் சம்மர் லீவில் வெக்கேஷனுக்கு போவீங்க. அதே போல் குளிர்காலத்தில் லீவ் விட்டாங்கன்னா வின்டர் ஹாலிடேஸ், வின்டர் வெக்கேஷனில் போவீங்க. வின்டர் சீசனுக்கான எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. அதே போல பிரதமர் பொதுவாக வெளிநாடுகளில் தான் பயணம் செய்து கொண்டிருப்பார். இந்த எலெக்ஷன் சீசன் ஒன்று வருது இல்ல, அப்ப அவருடைய விமானம் இந்தியாவில் திரும்பும். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்திலே இறங்கும். அதனால் நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர். அதனால அந்த டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் இங்கே வந்தார், பேசினார், 45 நிமிஷம் பேசினார். அந்த 45 நிமிஷத்துல பல முறை முதலமைச்சருடைய பேரை சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொன்னார், பல எதிர்கட்சிகளின் பெயரையெல்லாம் சொன்னார். ஆனா ஒரே ஒரு கட்சியோடைய பெயரை மட்டும் சொல்லல, அது அதிமுக. மேடையிலே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 45 நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேரை சொல்லவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, உங்க பேரு சொல்லாத பேராவே போயிட போது, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி ஒரு கட்சியின் பெயரையே நிராகரிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு, கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழனிசாமி அவர்களே, மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல முறை இங்கே வரப்போகிறார் பிரதமர், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல, அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். அதே போல நமக்கு தர வேண்டிய ஹொசூர் விமான நிலையத்தை எப்பொழுது தந்துவிட்டு வருவார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறார், பல முறை நிவாரண நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் பல முறை இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் வந்தா தமிழ்நாட்டுக்கு பாதிக்கு இருக்குமா இருக்காதா, எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படியே இருக்குமா என்று ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டார். இதுவரை பதில் இல்லை. வரும்போது அதற்கு பதிலோடு வாருங்கள் பிரதமர் அவர்களே.
தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே, இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி செலவு செய்திருக்கிறீர்கள், தமிழுக்கு 167 கோடி செய்திருக்கிறீர்கள். அந்த இரண்டையும் ஒன்றாக்கி விட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு, இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.